அது உண்மையிலே வரதட்சணை கேட்டு இவர் கொடுமைப்படுத்தினாரா இல்லையா? நம்ம வந்து எல்லாரும் மாதிரி வந்து இந்த விஷயங்கள், அதாவது வருண் ஐபிஎஸ் வந்து இப்படி எதிராக இருக்கார், அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் தேடி துருவி நம்ம அவர் அட்டாக் பண்ணோம், அது நம்மளுடைய வேலை இல்லை. அது அவருடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அது. புரியுதுங்களா? நான் கேள்விப்பட்டதுலையும் பெரிய அளவுக்கு ஒரு அலிகேஷன் இல்லாத நபர். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்றேன் நான். இன்னைக்கு உங்களை திமுக சொல்லுங்க, தூண்டுங்க, நாளைக்கு திமுக கழட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். இதேமாரி எத்தனையோ அதிகாரிகளை திமுக வந்து நாசமாக்கி விட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவைன்னும் போது பயன்படுத்துவாங்க, தேவையில்லும் போது தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. திமுகவுடைய புத்தி அப்படிதான் அது. இன்றைக்கி நீங்கள் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காக நீங்கள் சோசியல் மீடியா என்னென்ன பேசுகிறீங்க? வந்து அன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வந்து பேசுகிறாரு, எலியா புலியா எல்லாமே பேசுகிறாரு, சீமானை விட மாட்டேன்றாரு, என்னென்ன பேசுகிறார். இந்த ஆடியோக்களையும் இந்த வீடியோக்களையும் வந்து முழுக்க ட்ரோல் பண்ணது திமுக ஐடிவிங்கா இல்லையா? சொல்லுங்கள். திமுக ஐடிவிங்க தான் பயங்கர ட்ரோல் பண்ணாங்க.